விஜயண்ணனுக்கு வணக்கம். சேலத்தில் இன்றைக்கி உங்கள் மாநாடு பார்த்தேன். ஒரு 25 நிமிஷம் நீங்கள் பேசின அந்த பேச்சு இப்போ தான் கேட்டேன். ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு கேள்வி இந்த திமுக அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்பில் அடித்த மாதிரி இருந்தது. இவ்வளோ போராட்டம் ஏன் நடக்குது? அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் ஏன் நடக்குது? அரசு ஊழியர்கள் போராட்டம் ஏன் நடக்குது? செவிலியர்கள் போராட்டம் ஏன் நடக்குது? இவ்வளோ கேள்வி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் தரமாக இருந்தது. எனக்கு என்ன கேள்வினா, இந்த போராட்டம்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சத்தியமாக உனக்கு தெரியாதுல்ல. இந்த பிரச்சனை ஏன் நடக்குது? இதோட அடிப்படை எங்கேருந்து வந்தது? இது எதுவுமே உனக்கு தெரியாது. எவனோ ஒரு 4 பேப்பரில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பான். அந்த ஸ்கிரிப்ட்டு பார்த்து அப்படியே படிக்க வேண்டியது. அது காற்றுல அப்படியே பறக்குது அப்படின்னா, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் உன் பக்கத்துலேயே வந்துட்டு முட்டி போட்டு அந்த பேப்பரை வேறு பிடிச்சிக்குது. ஏன்னா பேப்பர் பறந்துச்சுன்னா உனக்கு தான் கண்டென்ட் தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுறது? இதில் வந்து வீட்டில் வந்து பெரியவங்ககிட்ட கேட்பாங்களா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி. பின்னாடி இருந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சொல்லுமாமா, விஜய்க்கு போடு, விஜய்க்கு போடுன்னு சொல்லுமாமா. உங்கள் வீட்டில் யாராவது குழந்தை அப்படி சொல்லுச்சுன்னா, திரும்பி புடனை மேலே ஒன்று போடுங்க. அவனே ஒரு தற்குறி, அவனுக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாமல் உட்காருன்னு சொல்லி அந்த குழந்தை தலை மேலே ஒன்று போடுங்க. தயவு செஞ்சு உங்களோட ஓட்டை போட்டு இந்த நாட்டை கெடுத்து விட்டுறாதீங்க. ரொம்ப நன்றி.